கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து, நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் ஜெரோம். இவருடைய காலங்கள் 347 முதல் 420 வரை. இவருடைய நாடு டல்மட்டியா, இவருடைய தரிசன பூமி ரோம். கிறிஸ்துவுக்கு பின் 2ஆம் நூற்றாண்டில் ரோம ராஜ்யத்தில் ஒரு பெரிய கலாச்சார மாற்றம் ஏற்பட்டது. கிரேக்க பண்பாட்டின் செல்வாக்கு குறைந்தது. திரும்பவும் ரோமரின் சொந்த பாஷையாகிய லத்தீன் பேசப்படத் தொடங்கியது. எனவே வேதாகமம் லத்தீனில் மொழிபெயர்க்கப்பட வேண்டிய அவசியமாயிற்று. ஆங்காங்கு பலர் சுயேட்சையாக இப்பணியை செய்து கொண்டிருந்தாலும் சரியான மொழிபெயர்ப்பு இல்லாமல் காணப்பட்டது. 4ஆம் நூற்றாண்டின் கடைசி பாகத்தில் வாழ்ந்த டாமேசஸ் என்ற போப்பாண்டவர் அக்காலத்தில் பேரறிஞர் என எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜெரோம் என்பவரை அணுகி அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு லத்தீன் மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்க்க கேட்டுக்கொண்டார். அக்காலங்களில் வேதாகமத்தை மொழிபெயர்ப்பது என்பது எளிதான காரியமல்ல. வேதாகம பிரதிகள் தோல் சுருள்களில் எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருந்தன. அவைகளை கண்டுபிடித்து பரிசோதித்து பின்னர் மொழிபெயர்ப்பது என்பது மிகுந்த கடினமாக காணப்பட்டது. கிறிஸ்துவுக்கு பின் 384ஆம் ஆண்டு இவர் 4 சுவிசேஷங்களை மொழிபெயர்த்தார். பின்னர் 386ஆம் ஆண்டு புதிய ஏற்பாடு முழுவதையும் மொழிபெயர்த்து முடித்தார். பழைய ஏற்பாட்டை மொழிபெயர்க்க தொடங்கிய போது எபிரேய பாஷையை அறியாதிருந்தபடியால் கிரேக்க மொழி வேதாகமத்தை உபயோகித்தார். ஆனால் எபிரேய மொழியை அவர் படிக்க தொடங்கிய பின்னர் அம்மொழியிலிருந்தே பழைய ஏற்பாடு மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்று உணர்ந்தார். கிறிஸ்துவுக்கு பின் 404ஆம் ஆண்டு இவர் வேதாகமம் முழுவதையும் மொழிபெயர்த்து முடித்தார். இதற்கு வல்கத்தா என்று பெயர் கொடுக்கப்பட்டது. இதன் பொருள் பொது ஜனத்துக்குரியது என்பதாகும். பிற மொழிபெயர்ப்புகளுக்கு ஆதாரமான இவ்வேதாகமத்தை மொழிபெயர்த்த ஜெரோம் துறவியாக தன் வாழ்வை ஆரம்பித்து சிறந்த ஆசிரியராகவும் எழுத்தாளராகவும் இறையியல் பயிற்சியாளராகவும் தம் பணியை இவ்வுலகத்தில் நிறைவேற்றினார். அன்பானவர்களே, வேதாகமம் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட நீங்கள் உதவுகிறீர்களா? பரிசுத்த வேதாகமம் நமது அன்னிதின ஜீவியத்தின் ஆகாரம். இது விசேஷித்த நாட்களில் உண்ணும் பலகாரம் அல்ல. அன்பானவர்களே, வேதாகமம் பல ராஜ்யங்கள் மாற்றி அமைக்கப்படுகின்ற பொழுது கூட புதிதாக ராஜ்யத்துக்கு வருகின்றவர்கள் தங்களுடைய மொழிகளில் வேதாகமம் நேர்த்தியாக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்பி அதை தங்களுடைய மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். ஏனென்றால் ஒரு ராஜ்யத்தை சீரும் சிறப்புவாக வழிநடத்த வேண்டுமென்றால் வேதாகமம் அவசியமாயிருக்கின்றது. அப்படியானால் இன்று நம்முடைய கரங்களில் இந்த சத்திய வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் பிதாவானவர் அவருடைய நாவிலிருந்து உச்சரிக்கப்பட்ட வார்த்தைகளை தம்முடைய பரிசுத்தவான்களை கொண்டு இந்த பூ உலகத்திலே அவர் எழுதி வைத்திருக்கின்றார். அந்த மகத்துவமான வார்த்தைகள் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. இதனுடைய விலை, இதனுடைய மதிப்பு இந்த உலகத்தில் எதற்கும் இணையாகவே இருக்க முடியாது. அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கின்றது. இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. ஆகவே வேதாகமத்தை நாம் கனம் பண்ணுகிறவர்களாக அல்ல, அதை தன் வாழ்க்கையில் செயல்படுத்துகிறவர்களாக, அதையே தன் வாழ்வாக மாற்றுகிறவர்களாக நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்வு இந்த பூமியிலே ஜெயமாக இருக்கும். அன்பானவர்களே, வேதாகமத்தை அனுதினம் வாசியுங்கள், தியானியுங்கள், தன்னுடைய இருதய பலகைகளை எழுதி அதன்படி நடவுங்கள். கிறிஸ்து இயேசு உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கின்றார். மற்றவர்களுக்கும் இன்னும் இந்த வேதாகமத்தை எடுத்துச் சென்று அவர்கள் மொழியிலே நாம் கொடுப்போம். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி 1 நாளாகமம் 13-14, எசேக்கியேல் 26,
லூக்கா 23. இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.